முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இரண்டாவது கலிஃபாவாகவும் முஹம்மது நபியின் தோழருமான உமர் இப்னு கத்தாப் அவர்கள் அரபுலக சாம்ராஜ்யத்தையே சுமார் 10.5 வருடங்கள் ஆட்சி செய்தார்கள். அவர்களின் ஆட்சி காலத்தில் நிர்வாகம் மற்றும் போர் திறமையால் ஈராக், பாரசீகம், எகிப்து, பாலஸ்தீனம், சிரியா, வடக்கு ஆப்பிரிக்கா மற்றும் அர்மீனியா ஆகிய பகுதிகள் இவரது ஆட்சியின் கீழ் வந்தன. இஸ்லாமிய கலிஃபகம் மிக வேகமாக வளர்ச்சியடைந்தது. மகாத்மா காந்தி முதல் அரவிந்த் கெஜ்ரிவால் வரை உமருடைய ஆட்சியை கொண்டு வருவேன் என்று சொல்கிறார்களே, அப்படி என்னதான் ஆட்சி செய்தார்கள் உமர் இப்னு கத்தாப் அவர்கள்? யார் இந்த உமர்? அவருடைய வரலாறு என்ன? அவருடைய ஆட்சியை பற்றி பல தலைவர்கள் போற்றுகிறார்களே, அப்படி மக்களுக்கு என்ன நல்லது செய்தார்கள் என்று என்றைக்காவது வரலாறுகளை படித்திருக்கிறோமா? கேட்டால் நேரமே இல்லை என்று சொல்லிவிடுவோம். ஆனால் வரலாறு முக்கியம். வரலாறு தெரிந்தால்தான் மறக்கடிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட உண்மைகள் நமக்கு தெரிய வரும்.